ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்மளோட தக்காளி தொக்கும், அப்புறம் சுக்கா ரொட்டி, அதாவது ஃபுல்கான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். என்ன இன்னைக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் புடவையில் போட்டு நல்லா தொடச்சி நல்லா ஆற வச்சிடணும். 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி இல்லாத இது ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே கூட நல்லா இருக்கும். ஒரு 15 நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். தக்காளி ஊறுகாய் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இது நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் 5 கிலோ தக்காளிக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸ் நான் எப்படின்றத சொல்கிறேன். என்ன விஷயத்துக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஐயப்ப சாமி மாலை போட்டிருக்காங்க. நாளைக்கு இருமுடி, அதாவது இன்னைக்கு டிசம்பர் 16, நாளைக்கு 17ஆம் தேதி காலையில் அவங்க கிளம்புறாங்க மலைக்கு. அதுக்காக கூட போகிற சாமிங்களுக்கெல்லாம் ஒரு வேளை அன்னதானம் மாதிரி நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்கணும். ஹோட்டல்லலாம் வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் நம்ம கையால் நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குறதில்ல, ஒரு திருப்தி அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டில் அவருடைய விருப்பப்படி நான் அந்த சப்பாத்தியும் தக்காளி ஊறுகாவும் செஞ்சு ஒரு 15 பேர் போகிறவங்க சாமிங்களுக்கு நான் அன்னதானமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட்டே இதை ஆரம்பிச்சிருவேன். ஊறுகாய் தானே, நைட்டே செஞ்சு வச்சுட்டா காலையில் ஆறி நம்ம பார்சல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் நம்ம பாத்திரத்தில் சூப்பராக ஒன்று போல் பொடியாக நல்லா நைஸாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ 5 கிலோ தக்காளிக்கு தேவையான அளவு நம்ம கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இடித்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ பூண்டே இடிக்க முடியாதுன்றதுனால நான் சும்மா ரிவர்ஸ் ஓட்டுவோம்ல, நம்ம மிக்சி ஜாரில் ரிவர்ஸ் சைடு நம்ம திருப்பினோன்னா சும்மா குறைன்னு அரையும்ல, அந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெருங்காயம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா குறைன்னு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ரொம்ப மாவாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இடிச்சா மாதிரி. இப்போ இது தாளிச்சிடலாம். அதுக்கு நான் 5 கிலோ தக்காளிக்கு 1/2 கிலோ அளவு பூண்டு எடுத்துருந்தேன். அதே மாதிரி 1/2 கிலோ அளவுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஊறுகாவை பொறுத்தவரையும் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் சன்ஃப்ளவர் ஆயிலே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இதுலேயே நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இதுக்கு ஏற்ற அளவு சீரகம், கடுகு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, இப்போ இது கூட பெருங்காயம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஊறுகாய்க்கே பெருங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூடவே நம்ம இடித்து வச்ச பூண்டு அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பூண்டு நல்லா செவந்த பிறகு நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவந்து வந்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு இந்த நறுக்கி வச்சிருந்த இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இது மொத்த தக்காளியும் அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 to 10 நிமிஷம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நம்ம 5 நிமிஷம் வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு 1/4 hour 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட தக்காளி எல்லாம் தண்ணி மேலே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயோட சேர்ந்து நல்லா வதங்கி கிடைக்கும். அது அந்த அளவுக்கு நம்ம நல்லா இது 1 hour 2 hour கூட காயும். ஏன்னா நம்ம குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கோம் இல்லை, அதனால. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளை மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இப்போ சேர்க்கக்கூடாது. கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகுதான் மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் தக்காளி வதங்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 3 கைப்பிடி போட்டுக்கலாம்.
தேவைப்பட்டா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது தக்காளி வதங்கத்துக்காக இப்பவே சேர்த்துடுறேன். இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு சும்மா இப்படி கால் ஸ்பூனா ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 2.5 மணி வரைக்கும் 2.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு இந்த அளவு கிடைச்சிருக்கு நமக்கு. ஏன்னா 5 கிலோ தக்காளின்றதுனால நமக்கு ரொம்ப நேரம் வதங்குச்சு. அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி சுக்கா ரொட்டியே செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா சாஃப்டா சூப்பரா வந்து இது 2 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். அதனால நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிங்களுக்காக இந்த சுக்கா ரொட்டியை ரெடி பண்ணியாச்சு. இந்த தக்காளி தொக்கம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்பதான் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. தண்ணி எல்லாம் சுத்தமா வத்தி போய் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்துல தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். தனியாலாம் போடாத வெறும் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும். நான் ஹோம்மேடு மிளகாத்தூள் தான் சேர்க்கிறேன். நீங்க கடையில பேக்கெட் வேணுனாலும் வாங்கி சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்து பார்த்தாலே தெரியும் போதுமா வேணுமான்ட்டு. அந்த அளவுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா கிடைக்கும். நமக்கு தேவையான அளவு காரம் உப்பு மட்டும் நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம்னா நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடும். தக்காளி ஊறுகாய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேல. அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி நம்ம தாளிப்பு கடாய் இருக்கு இல்லைங்களா, அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு ஊற்றி அப்படியே வந்து காய வச்சு கொஞ்சம் சூடு எண்ணெயா ஊத்துனீங்கன்னா பச்சை வாசனை வராது. அந்த மாதிரி வேணாலும் நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் வாசனை போற அளவு கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப சப்பாத்தி நம்ம செஞ்ச அந்த சுக்கா ரொட்டி வந்து பார்சல் பண்றோம். இந்த மாதிரி மடிச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்சல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. தக்காளி ஊறுகாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா காஞ்சி சூப்பரான நம்மளோட தக்காளி தொக்கும் ரெடி ஆயிருக்கு. அதை வந்து ஒரே பாட்டிலில் போட்டுட்டு எல்லாரும் ஒன்றா வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. சாமிங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து தக்காளி தொக்கு வந்து நல்லா ஆறட்டும்னு ஆறின பிறகு நம்ம பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி தொக்கு ஊறுகால எண்ணெய் வந்து பத்தாம இருந்தது. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயை நல்லா வந்து காய்ச்சி சேர்க்கணுன்றது இல்லை, ஊற்றிட்டாலே அந்த சூடில் காஞ்சிரும். ரீஃபண்ட் ஆயில் தான் எண்ணெய் திக்கிடு வாசனை வரும்னு சொல்லிட்டு நான் காய்ச்சி சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம நல்ல சுத்தமான மரச்செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்துருக்கேன். அப்போதான் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், கெட்டு போகாமல். இந்த பாருங்க நல்லா இந்த மாதிரி மிதந்து வரணும். இதுதான் நம்மளோட கரெக்டான பதம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து இப்ப நைட்டு வந்து ஒரு 4 மணி இருக்கும். இப்போ வந்து நாங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு காலையில வந்து 9 மணிக்கு இருமுடின்றதுனால நாங்க ஒரு 6 மணிக்கா வந்து சேமியா கேசரி வந்து செய்யலான்னு இருக்கேன். அதை ரெசிபி தனியா போடுறேன் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த சேமியா கேசரியோட ரெசிபியை வந்து நான் திரும்பி வந்து தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு எடுத்து போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.